வணக்கம் நண்பர்களே. நான் நிறைய பதிவுகளில் கோவப்படாதீங்கன்னு பேசியிருக்கேன். ஏன் டாக்டர் உங்களுக்கு கோவமே வராது அப்படின்னு கேட்குறீங்களா? சத்தியமாக பயங்கரமாக கோவம் வரும். அதுவும் ஒரு இளைஞனா பயங்கரமாக கோவப்பட்டிருக்கேன் நான். ஆனால் கோவப்படுறதுனால எவ்வளோ எனக்கு நான் கெட்டது பண்ணிக்கிறேன்றது எனக்கு அந்த பட்சத்தில் புரியல. அது எனக்கு கற்றுக்கிறதுக்கு பல வருடங்கள் ஆச்சு. எனக்கு உடம்புக்குள்ளேயும் பல டேமேஜஸ்ன்னு வச்சுக்கோங்க, டைம் வேஸ்ட், மனசளவில் பயங்கர சங்கடங்கள். ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். ப்ளஸ் இப்போ டாக்டர் ஆனதுக்கப்புறம் அதோட சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் நான் நிறைய புரிஞ்சுக்கிட்டேன். நான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். கோவம் நீங்கள் படாதீங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, அடுத்தவங்களுக்காக நான் சொல்லலை, உங்களுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் சுயநலத்துக்காக அட்லீஸ்ட் உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து கோவப்படாதீங்க. கோவத்தை குறைச்சிக்கோங்க அட்லீஸ்ட். நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் கோவப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கோவப்பட்டதுக்கப்புறம் அந்த நேரத்தில் நீங்கள் தாம் கத்துறோம், ஏதோ பண்ணுறோம் கோவத்தில். கோவம் முடிஞ்சோன்னு எப்பவுமே நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? உட்காந்து யோசிச்சிருக்கீங்களா? உங்கள் உடம்பு ஒரு டயர்டாகவே சோர்வாகவே ஒரு 6லேருந்து 8 மணி நேரத்துக்கு இருக்கும். ப்ளஸ் அதுக்கு மேலே ஒரு என்னமோ ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்ட மாதிரி ஒரு மனசுலையும் ஒரு பாரம் இருந்துகிட்டே இருக்கும் டே ஃபுல்லாக. பார்த்துருக்கீங்களா? இது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் கிடையாது. நான் அதுக்கு முன்னாடி சயின்ஸ் ஒன்று இருக்குது, நான் பேசுகிறேன். 10 செகண்ட் நீங்கள் கோவப்படுறதுனால, ஒரு 10 செகண்ட் நீங்கள் கோவப்படுறதுனால அதுலேருந்து அந்த ஷாக்லேருந்து உங்கள் உடம்பு மீண்டு வர்றதுக்கு 8 மணி நேரம் ஆகுதான். திஸ் இஸ் த ப்ரூவன் திங். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோவப்படுறதுனால இந்த கார்டிசால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் இருக்குது, உடம்போட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். அது ஒரு ப்ரொடெக்டிவ் ஹார்மோன், பட் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். அது அதிக அளவில் சுரக்கிறதாலும், ப்ளஸ் நீங்கள் கோவப்படுற நேரத்தில் எல்லா ஆர்கன்ஸும், உடம்புல போகிற எல்லா ஆர்கன்ஸுக்கும் பிளட் சப்ளை குறைய ஆரம்பிக்குது. ஒன்று. ரெண்டாவது, பல அமிலங்கள், ஆசிட்ஸ் உங்கள் உடம்புக்குள்ளே சுரக்க ஆரம்பிக்குது. ரெண்டாவது, இந்த ஆசிட் சுரக்கிறதுனால பல ஆர்கன்ஸ்க்கு டிரெக்டாக எண்ட் ஆர்கன் டேமேஜ் நடக்குது. மூணாவது, ரத்த ஓட்டம் நான் சொன்னேன் இல்லையா? ஸோ நீங்கள் கத்தி பேசுறதுனாலையோ கோவப்படுறதுனாலையோ வாட் எவர், இந்த ஃப்ளைட் ஃபைட் ஹார்மோன்ஸ்னு சொல்லுவோம், அதாவது அட்ரினல் சுரப்பிகள், அது ரொம்ப வேகமாக சுரக்கிறதுனாலையும் உடனே உங்கள் பாடி நீங்கள் உங்கள் செயல்திறன் சராசரி மனுஷனாக நீங்கள் இயல்பாக இருக்கிறதுக்கும் நீங்கள் கோவப்பட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 6-8 மணி நேரம் செயல்திறன் உங்களுக்கு கிட்டத்தட்ட 70லேருந்து 80% குறையுது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் உங்கள் உடம்புல நடக்குது. ஸோ ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ வாட்டி கோவப்படுறோம் யோசிச்சு பார்த்தீங்களா? 10 செகண்ட் கோவப்பட்டால் பாடி ரெக்கார்ட் ஆகிறது 8 மணி நேரம். அப்போ ஒரு நாளைக்கு நம்ம சராசரி மனுஷன் எவ்வளோ கோவப்படுறோம், எவ்வளோ நம்ம உடம்புக்குள்ளேயே நமக்கு தெரியாமல் எவ்வளோ ஷாக் நம்ம உடம்புக்கு நம்ம உண்டு பண்ணுறோம், எவ்வளோ அமிலங்கள் நம்ம உடம்புல சுரக்கிறதுக்கு, எவ்வளோ கெட்ட விஷயங்கள் நம்ம ஆர்கன்ஸ் ப்ளஸ் நம்ம ரத்த குழாய்கள் நம்ம உள்ள இருக்கிற உறுப்புகளுக்கு நம்மளே பண்ணிக்கிறோம். நம்ம சிகரெட் பிடிக்கல, தண்ணி அடிக்கல, ஏன் கெட்ட பொருட்கள் எதுவும் உடம்புல போட்டுக்கல. ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே உடம்புக்குள்ளே நம்ம கெட்ட விஷயங்கள் நமக்கு செஞ்சுக்கிறோம், நம்ம உடம்புக்குள்ளே இருக்க உறுப்புகளுக்கு டேமேஜ் பண்ணிக்கிறோம்னா கோவப்படுறதுனால. ஸோ தயவுசெய்து இன்னைக்கு கொஞ்சம் கோவப்படாதீங்க. நான் சொல்லலை, யாராவது ஒரு தப்பு பண்ணுறாங்க, யாராவது ஒரு விஷயம் சரியாக பண்ணலைன்னா கண்டிப்பாக கோவம் வரும், கோவப்படுங்க, தப்பு இல்லை. பட் டெய்லி சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படுறது, டிராஃபிக்கில் போய் நின்னா கோவப்படுறது, ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சர்வீஸ் ஃபுட்டு ஒழுங்காக வரலன்னா கோவப்படுறது, எல்லாத்துக்கும் தொடர விஷயத்துக்காக கோவப்பட்டு, என் ஷர்ட்டுக்கு அயன் சரியாக பண்ணனா அது கோவப்படுறது, சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோவப்பட்டு தயவுசெய்து நம்ம உடம்பு இழந்துட வேண்டாம், நம்ம ஹெல்த் இழந்துட வேண்டாம். கடைசி வரைக்கும் நம்ம கூட வரப்போகிறது நம்ம உடம்பு தான் நண்பர்களே. தயவுசெய்து ப்ளீஸ் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இருங்க. தயவுசெய்து கோவத்தை குறைச்சிக்கோங்க. கோவப்படாதீங்க நான் சொல்ல மாட்டேன். தயவுசெய்து கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்கிங்கன்னா உங்கள் உடம்புக்கு நல்லது நண்பர்களே. நன்றி.